Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸாம்பிள் 2.3 பற்றி தான் பார்க்க போகிறோம். Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரான ஆட் இன்டீஜர் எடுத்துக்கணும், அது வந்து 4q + 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி தியரட்டிக்கலான கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பேஸை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் கொடுத்துருப்பாங்க. இது இந்த கிளாஸில் மட்டும் இல்லை, நீங்கள் 11th 12th மேக்ஸ் எடுத்து படித்தாலும் இல்லை எங்கே படித்தாலுமே இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை இது நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. When a positive integer is divided by 2, the remainder is either 0 or 1. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், 1 2 3 இதுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது பாசிட்டிவ் இன்டீஜர். கரெக்டு. இப்போ டிவைடட் பை 2ன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன இன்டீஜர் வேணாலும் எடுத்து பாருங்களேன். இப்போ 2வை நம்ம எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அதாவது ரிமைண்டர் 0 கிடைக்கும். கரெக்டாக 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, ரிமைண்டர் 0. அவங்க ரிமைண்டரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 2 1 2s are 2, ரிமைண்டர் வந்து 1. இப்போ நான் 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, ரிமைண்டர் 0. இது எல்லாமே ஓகே மேம். 1ஐ எப்படி டிவைட் பண்ணுவீங்க அப்படின்னா 1 உள்ளே போட்டுக்கோங்க, வெளியே 2 போட்டுக்கோங்க. 1 வந்து 2வை விட என்ன நம்பரு, சின்ன நம்பர். ஸோ அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட் யாருன்னா 0 பாயிண்ட். 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சாலே இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது 5 2s are 10 அப்படின்னு போட்டு ஆன்சர் 0 போட்டுக்கலாம். கரெக்டாக? இப்போ இதுக்கும் ரிமைண்டர் என்ன தான் வருது, 0 தான் வருது. இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற என்ன பாசிட்டிவ் இன்டீஜரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் 0 இல்லாட்டி 1. இது ரெண்டை தவிர வேறு எதுவுமாவே இருக்காது. புரிஞ்சு? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ எனி பாசிட்டிவ் இன்டீஜர் வில் ஆஃப் தி ஃபார்ம் 2k + 1 ஃபார் சம் இன்டீஜர் k அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த இசட்டுன்னு சொல்லி நான் காமிச்சல, அதில் 1 2 3 tends to infinity வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் ஆடும் இருக்கும், ஈவனும் இருக்கும். கரெக்டாக? ஆட் இன்டீஜர்ஸும் இருக்கும், ஈவன் இன்டீஜர்ஸ் இருக்கும். ஆட் இன்டீஜர்ஸ்னால் என்ன, 1 3 5 7 9 இது எல்லாமே ஆட் இன்டீஜர், tends to infinity. ஈவன் இன்டீஜர்ஸ்னால் 2 4 6 8 10 tends to infinity. இது வந்து ஈவன் இன்டீஜர்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபார்மேட் வேணும் இல்லையா? அந்த ஃபார்மேட் தான் என்னென்னா 2k + 1. 2kனா இந்த 2k கிட்ஸ் கிடையாதுப்பா, இது வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டு. 2k + 1 அப்படிங்கிறது ஆட் இன்டீஜருக்கான ஃபார்மேட்டு, 2k அப்படிங்கிறது ஈவன் இன்டீஜருக்கான ஃபார்மேட்டு. ஏன் மேம் ஆடுக்கு வந்து +1 போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வெறுமனே உட்காந்து கேவோட வேல்யூவை எது எடுத்து போட்டாலுமே இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். 2k அப்படின்னு இருக்குன்னா இந்த கே வந்து என்ன சொல்லுதுன்னா இன்டீஜர்ஸை தான் சொல்லுது. அதையும் இங்கேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் சம் இன்டீஜர் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ கேவை வந்து என்ன இன்டீஜர், எனி இன்டீஜர் எடுத்தாலுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கே 2 இன்ட்டு ஒரு 3ன்னு ஒரு இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 3s are 6. 6 என்னது, ஈவன் இன்டீஜர். ஆனால் நான் எடுத்தது என்னது, ஆட் இன்டீஜர். நீங்கள் ஆட் இன்டீஜரை எடுத்து இந்த ஃபார்மேட்டில் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன தான், ஈவன் இன்டீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2k + 1 இருக்குது. இதில் நான் கே என்னென்னு எடுக்கிறேன்னா ஒரு ஈவன் இன்டீஜரை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 2 + 1 2 2s are 4 + 1 which is equal to 5. அப்போது 5 அப்படிங்கிறது என்னது, ஆட் இன்டீஜர். அதாவது 2k + 1 அப்படிங்கிறது ஆடுக்கு, 2k அப்படிங்கிறது ஈவனுக்கு. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை ஒரு தடவை எரேஸ் பண்ணிட்டு இதோட மெத்தட் மட்டும் எழுதி வச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வேணாம்ல நம்மளுக்கு, வேணாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, அழிக்கிறதெல்லாம் உட்காந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொஷினுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஈவன் அப்படின்னா 2k, ஆட் அப்படின்னா 2k + 1. அவ்வளோதான். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஈவன் இன்டீஜர் ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டால் 2kன்னு டக்குன்னு சொல்லணும். ஆட் இன்டீஜர் ஃபார்மேட் என்ன, 2k + 1 அப்படின்னு சொல்லணும்.
இப்போ நம்ம கொஷின்குள்ளே போவோம். ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப். அவங்க என்ன கேட்குறாங்க? ஆட் இன்டீஜர் தான் கேட்குறாங்க. மேம் எடுத்தோடனே ஆட் இன்டீஜர் தான் கேட்குறாங்க, நம்ம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதை எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்னா இந்த பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன இன்டீஜர்னே தெரில, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். அதான் ஆட் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இன்டீஜர்னு தெரிலன்னு சொல்கிறீங்கன்னா, அது எந்த நம்பர்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது இல்லையா, அதனால் நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு அந்த ஆட் இன்டீஜர் என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது, 2k + 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் அதை அந்த மாதிரி எழுதிக்கிறேன். எழுதிட்டு என்ன பண்ணுறேன், அவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு இன்டீஜர் ஆட் இன்டீஜராக இருக்குது, அது ஆட் இன்டீஜர் எந்த நம்பர்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். அதோட ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, 4q + 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அது எந்த நம்பர்னு தெரியாது, அது ஒரு ஆட் இன்டீஜர்னு மட்டும்தான் தெரியும். அதோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளுக்கு ஆட் இன்டீஜரோட ஃபார்மேட் தெரியும்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 2k + 1 இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + 2ab + b ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ a ஸ்கொயர் என்னது, 4k² + 2 × 2k × 1 + 1 ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ என்ன ஆன்சர் வரும், 4k² + 4k + 1 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. சரி, வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 4kவை மட்டும் இதில் ரெண்டுலேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஏன் வெளியே எடுக்கிறோன்னு கரெக்டாக பாருங்கள். இதில் எப்படி இருக்கும், 4 × k × k அப்படின்னு இருக்கும். இதில் 4k காமன். அடுத்து இந்த டேர்மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 4 × k அப்படின்னு மட்டும் இருக்கும். இதுலேயும் 4k காமன். இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் இதில் இந்த 4ஐயும் இந்த கேவை மட்டும் எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் யார் இருக்கா, k இருக்கா. ஓகே, இதில் யாருமே இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் நான் வெளியே தூக்கிட்டேன். 4ஐயும் கேவையும் நான் வெளியே தூக்கிட்டேன். ஆனால் இங்கே நான் 0 போடலாமா, போடக்கூடாது. இங்கே என்ன போடணும், 1 தான் போடணும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. ஸோ k + 1. ஓகேவா? என்னமே மல்டிபிள்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸை போடுறீங்க அப்படின்னா, நான் இந்த ஃபார்மேட் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்கே நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் நான் ப்ளஸ் போட்டேன். +1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படி மேம் கேலேருந்து க்யூக்கு கொண்டு போகிறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலானா, k × k + 1 இருக்குல்ல, அதை நான் க்யூவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுதானே ரெக்வயர்டு. ஸோ அப்போ எது ரெக்வயர்டோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ 4 × k × k + 1 + 1 அப்படின்னு இருக்கா. இதில் k × k + 1 தான் நான் என்னன்னு சொல்லிட்டேன், க்யூன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் இந்த இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × q + 1 இதைத்தானங்க அவங்க கேட்டான், 4q + 1 முடிஞ்சு. அப்போ எந்த ஆட் இன்டீஜராக இருந்தாலும் அதோட ஃபார்மேட் 2k + 1 அதோட ஃபார்மேட்டை வச்சு என்னால் அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும். அவ்வளோதான். இது நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சு. எந்தெந்த ஸ்டெப்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொன்னல, எப்படி ஆட் இன்டீஜர் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஈவன் இன்டீஜர் ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். நம்மளுக்கு இதுலேருந்து தான் ஸ்டெப் ஆரம்பிக்குது. x² = 2k + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அப்புறம் அது a + b ஹோல் ஸ்கொயரில் அப்ரிவேட் பண்ணுறோம். அப்ரிவேட் பண்ணி முடித்த பிறகு அந்த k² 4k + 1 இருக்கா, k²க்கும் 4kவும் நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதை வந்து பிரித்து 4k தனியாக வெளியே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ மீதி எல்லாத்தையும் அந்த q ஃபார்மேட்டில் மாற்றிட்டு அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x - 325 find x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி மொட்டையாக படித்தா புரியாது. முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, 210க்கும் 55க்கும் ஒரு HCF இருந்தா அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களாமா, 55x - 325 எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த HCF நமக்கு தெரியல, அதனால் நான் என்னென்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்னா இங்கே எக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த HCF-ஐ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாமா. இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதை எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக எழுதுவேன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினாவது கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன். கசாமச்சான்னு எழுதி வச்சா உங்களுக்கு என்ன புரிய போகுது கரெக்டாக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், 210 எடுத்தாச்சு. இதில் எதை நான் ஏன் எடுத்துக்கணும், 210 தான் எடுத்துக்கணும். பின்னு நான் எதை எடுத்துக்கணும்னா 55 தான் எடுத்துக்கணும். ஏன் நான் 210 ஏவாக எடுத்தேன்னா, A is always greater than B. கரெக்டாக.
நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, A which is equal to BQ plus R அப்படி தான் தெரியும். சரி ஃபஸ்ட்டு போடுவோம். 210 which is equal to B நம்மளுக்கு என்னது 55, Q நம்மளுக்கு தெரியுமா தெரியாது, ப்ளஸ் ஆரும் தெரியாது. ஓகே, தெரியலன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் 210 உள்ளே போட்டு 55 வெளியே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் மூலிமா அதை டிவிஷன் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, சும்மா நார்மலாக பாருங்களேன், 50யை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 200 கிடைக்கும். 4 5s are 20, அப்புறம் ஒரு 0, 200 கிடைக்கும். இங்கே 55 இருக்குது. அப்போ 55ஐ நான் 4 டைம்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 4 × 50 200, 4 5s are 20, அப்போ 220ன்னு வந்துடுது. 220னா இங்கே இருக்கிறதே 210 தான். அப்போ 220 கரெக்டாக, கரெக்ட் இல்லை, தப்பு. அப்போ நான் 4 எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அது தாண்டி போயிடுது. அப்போ நம்ம என்ன தான் எடுக்கணும், 3 தான் எடுக்கணும். 3 எப்படி கால்குலேட் பண்ணீங்க, 55 × 3 இருக்குன்னா 3 50s are 150 கரெக்டாக. 3 5s are 15, இதை ஆட் பண்ணிங்கன்னா 165. அப்போ நம்ம அந்த 165 இங்கே போடுவோம். சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் வந்து 45 வரும். சப்ராக்ஷன் பண்ணலாம். எப்படி மேம் இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதில் தூக்கி எழுதிடலாம். 210 which is equal to 55 × கோஷன்ட் வந்து 3 ப்ளஸ் R வந்து என்னென்னா 45. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்குது இல்லையா, இந்த பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், டிவிடெண்ட் சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போ 55 which is equal to இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், பி இருந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம். 45 அகெயின் Q ப்ளஸ் R. இப்போது 55 45 1 டைம்ஸ் தான் போகும். 45 10 பேலன்ஸ் இருக்கா, இருக்கே. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 55ன்னு எழுதிட்டு 45 Q இருக்கிற இடத்துல நான் 1 போட்டுக்குவேன், ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. R இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்குவேன், 10 போட்டுக்குவேன். இப்போது இந்த 45 இங்கே வரும், இங்கே வரும். ஏன் மேம் இது இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம்னா, இந்த R வந்து ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 45 வந்து ஈக்குவல் டு 0வா, நாட் ஈக்குவல் டு 0. R வந்து 0 வரலை. அதே மாதிரி இந்த 10 ஈக்குவல் டு 0வா, நாட் ஈக்குவல் டு 0. இங்கேயே R வந்து ஈக்குவல் டு 0 வரல. அப்போ வரலைன்னா அது வர வரைக்கும் கண்டினியூ பண்ணும். இப்போ 45 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ரிமைண்டர் எங்கேருந்து வரும், இங்கே வந்து பிக்கு வந்துடும். அதே Q ப்ளஸ் R. அப்போ என்ன பண்ணலாம், 45 10 போட்டோம்னா 4 10s are 40, ரிமைண்டர் வந்து 5. இப்போ பாரு, 45 which is equal to 10 × 4 ப்ளஸ் 5 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ இந்த 5 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே, 5 வந்து 0 விட பெருசு, அது எப்படி ஈக்குவல் டு ஆகும். அப்போ நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும். அப்போ இந்த 10ஐ வந்து நான் டிவிடெண்ட் சைட் கொண்டு வந்துடுவேன், 5ஐ வந்து நான் டிவைசஸ் சைட் கொண்டு வந்துடுவேன். Q ப்ளஸ் R. இப்போ நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரியும், 10 2 5s are 10, அவ்வளோதான், ஆன்சர் 0 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 10 இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு 5 × Qக்கு வந்து 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆருக்கு வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே தான் 0 வந்திருக்கு. ஸோ நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் டிவிஷன்லாம் உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எக்ஸாமில் போடணும். இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, கொடுக்குறது 5 நிமிஷம், இந்த 5 மார்க்கை நான் எப்படியா ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு மக்கப் பண்ணிட்டு போய் எழுதாதீங்க. கொஷின் மாற்றி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 10 which is equal to 5 × Q ப்ளஸ் R அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 10 which is equal to 5 × Q ப்ளஸ் R. 5 நான் எவ்வளோ டைம்ஸ் போட்டேன், 2 டைம்ஸ் போட்டேன். அப்போ 10 which is equal to 5 × 2 ப்ளஸ் 0. இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே தான் HCF என்னன்னு சொல்லிட்டாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, HCF வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் எக்ஸ்பிரஸபிள் இன் தி ஃபார்ம் ஆஃப் 55x 325. அதாவது இந்த 5 வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 55x மைனஸ் 325 which is equal to 5 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 55x இந்த பக்கம் வச்சுக்கலாம், மைனஸ் 325 அந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ் 325. இப்போ 5 + 325 அப்படின்னு இருக்கா. இப்போ 55x இங்கே வச்சுக்கோங்க, 325 கூட 5 ஆட் பண்ணோம்னா 330 ஆகிடும். ஓகேவா. ஸோ எக்ஸ் which is equal to 330 டிவைடட் பை 55. ஏன் மேம் டிவைட் வந்துச்சுன்னா இங்கே எதில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது அடுத்த பக்கம் போகிறப்ப என்னவா மாறிடும், டிவிஷனாக மாறிடும். ஓகே, இது எதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 11th டேபிளில் கேன்சல் பண்ணலாங்கண்ணா. 5 11s are 55, 3 11s are 33. இந்த 0வை நம்ம ஒன்றுமே பண்ணலை, டச்சே பண்ணல, அதனால் அவன் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம், 6th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5,
6 5 30, ஃபிஃப்த் டேபிள், சாரி ஃபிஃப்த் டேபிள். ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடச்சிருச்சு. அவங்க கேட்டது என்ன, எக்ஸோட வேல்யூ தானே கேட்டாங்க, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு தான் கேட்டாங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோமா, முடிச்சாச்சு. அவ்வளோதான், 2 எக்ஸாம்பிள் புரிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் 2.3 வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்டை படிச்சிருங்க. அப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்லாம் ஞாபகம் வச்சு ஒரு நோட்டில் எழுதிருங்க. இந்த சம்மெல்லாம் உட்காந்து எக்ஸாம் அப்போ பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இந்த சம்மெல்லாம் டக்கு புக்குன்னு போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2.4 என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச யூக்ளிட்ஸ் லெம்மா தான். அதை வச்சு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். எப்போ 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஹெச்சிஎஃப் எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆன்சர் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இதோட இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கமெண்ட்டில் சொல்லாமல் இதை வந்து இப்படி எழுதுங்க, கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா பர்சனலாக என் ஸ்டூடெண்ட் எனக்கு என்ன சொன்னதுன்னா, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, கொஞ்சம் தள்ளி எழுதுங்க, கொஞ்சம் கசகசன்னு எழுதாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு இந்த மேக்ஸ் சுத்தமாக புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.